சில பேர் தான் சொந்த முயற்சியிலேயே முன்னேறி வந்து ஜெயிக்கிறாங்கல்ல வாழ்க்கையில. அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு சார் இருக்கும்? வணக்கம். ஜாதகத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேருந்து வரக்கூடிய 6ஆம் இடம்ங்கிறது வந்து உபஜெயஸ்தானம்பாங்க. அந்த பெரும்பாலும் தன் சுய முயற்சியிலே கஷ்டப்பட்டு முன்னேறவங்களை பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து நல்லா வலுத்து இருக்கும். அந்த மாதிரி வலுத்து இருக்க ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த நிலைமைக்கு போகணுமோ அந்த நிலைமைக்கு ஜெயிச்சு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விக்ரம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய லக்கணத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா சனி. அந்த சனி வந்து அந்த இடத்துல ஆட்சியிலேயே இருக்கும். அதே மாதிரி நடிகர் வடிவேலு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவரும் சிம்ம லக்கணத்தில் தான் பிறந்திருக்காரு. அவருக்கு 6ஆம் இடத்து அதிபதி வந்து கரெக்டாக சனி அவர் ஜாதகத்துலேயும் ஆட்சியிலேயே இருக்குது. அதே மாதிரி மறைந்த பழம்பெரும் நடிகை பத்மினி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. அந்த 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் வந்து அந்த இடத்துலயே ஆட்சியில் இருக்குது. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பல சிரமங்களை தாண்டி சினி ஃபீல்டில் வந்து தான் இடத்த பிடிச்சி நிலையாக இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.